ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு சூடானதும் எண்ணெய் விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா, 4-5 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது பாருங்கள், கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி 4ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுக்கும்போது 2 இட்லி சேர்த்தியே சாப்பிடுவாங்க. பொதுவாக சின்ன குழந்தைங்க இட்லி சாப்பிட மாட்டாங்க. இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், சட்னி நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி மல்லித்தழை 2 கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். அந்த தலை சுருள்ற வரைக்கும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபேனில் ஆற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டால் நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு மிளகாயும் தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வெங்காயம், மல்லித்தழை, கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி, தோசை சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் இட்லி தான் ரொம்ப விரும்ப மாட்டாங்க. இந்த சட்னி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சட்னி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தாப்பம் எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.